வெல்கம் டு பேட் ஸ்டோரி 2.0. நாம இன்னைக்கு ஹல்சல் வெப் சீரிஸ் பர்சன்ட்ல வெளிவந்த சிராகுன்னு சொல்லிட்டு ஒரு செம்மையான வெப் சீரிஸ் தாங்க பார்க்க போறோம். சரி வாங்க கைஸ், நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம வெப் சீரிஸோட ஸ்டார்டிங் சீன்லயே ஒரு சித்த மருத்துவரை தாங்க காட்டுறாங்க. இவரு தாங்க இந்த வெப் சீரிஸோட ஹீரோவே. இவரோட பேர் பீர் சிங். இவர் என்ன பண்ணுவாருன்னா, அங்க ஒருத்தர் வந்திருப்பார் இல்லையா, அவருடைய மனைவிக்கு குழந்தை இல்லாததால இப்ப இவர்கிட்ட வந்திருப்பாரா. இவர் என்ன சொல்லுவாருன்னா, குழந்தை இல்லைன்னா அதுக்கான மருந்து என்கிட்ட மட்டும் தான் இருக்கும், என்கிட்ட மருந்து வாங்கி சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு குழந்தை பிறக்கும் அப்படி சொல்லிட்டு அந்த பேஷண்ட்டுக்கு மருந்து கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா வேலைக்காரி துணியெல்லாம் காய வச்சுட்டே இருக்கும்போது இப்ப அவ என்ன சொல்லுவானா, ரொம்ப நேரம் வேற ஆச்சு, சீக்கிரமா மருந்து வேற சாப்பிட போகணும் அப்படி சொல்லிட்டு அவ வேகமா துணி காய வச்சுட்டே இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு ஒருத்தவங்க வராங்க இல்லையா, இவங்க தாங்க சின்ன மருமக. இப்ப வந்தவன் என்ன சொல்லுவானா, எங்க பாரு இதை கொண்டு போய் டைலர் கல்ல கொடுத்துரு அப்படி சொல்லும் போது, இல்ல முதலாளியம்மா நான் மருந்து சாப்பிட போகணும் அப்படி சொல்லும் போது, எது மருந்து சாப்பிட போறியா, முதல்ல இதை கொண்டு போய் டைலர் கல்ல கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மருந்து சாப்பிட போ அப்படி சொல்ல, அதுக்கு அவ என்ன சொல்லுவானா, இல்ல முதலாளியம்மா நான் சீக்கிரமா போய் ஆகணும், அப்படி இல்லைன்னு வச்சுங்க ஐயா திட்டுவாரு அப்படி சொல்லும்போது இப்ப இவ என்ன சொல்லணும், இங்க பாரு நான் ஒன்னு போயிட்டு வரியான்னு கேட்கல, போயிட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எங்க வேணா போ அப்படி சொல்லிட்டு அவங்க சத்தம் போட, அதுக்கப்புறம் இவ்வளவு அந்த துணி வாங்கிட்டு கிளம்புவாங்க. இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம பீர் சிங்கோட கிளினிக்ல தாங்க காட்டுறாங்க. அங்க பார்த்தனா அவர் மருந்தெல்லாம் தயாரிச்சுட்டே இருக்கும்போது அங்க போன வேலைக்காரியை பார்த்துட்டு பயங்கரமா கத்துவாரு, என்னமா உனக்கு இப்பதான் டைம் வந்துச்சா, சூரியனே வந்துட்டாரு, உனக்கு இன்னும் விடியலையா அப்படி சொல்லி திட்டும் போது, அதுக்கு அவ என்ன சொல்லணும்னா, நான் என்ன பண்றது, நீங்க திட்டுவீங்கன்னு சொன்னேன், ஆனா உங்க மருமக தான் இந்த துணியை கொண்டு போய் டைலர் கல்ல கொடுத்துட்டு வா அப்படின்னாங்க, நான் அங்க கொடுத்துட்டு இங்க வர வேணாமா அப்படி சொன்ன உடனே அதுக்கு இவரும் மூஞ்ச கட்டுவாரா, சரி வா வந்து இந்த மருந்து அற அப்படி சொல்லிட்டு இப்ப அவ கையில அந்த இடிக்கிற கோலையை கொடுத்துட்டு இதுல மருந்து வச்சு இடிச்சிட்டு அப்படி சொன்னதுக்கு அப்புறம் அவளை வாங்கி இடிச்சிட்டு இருப்பாளா. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா அந்த பிரிசங்களோட மருமக இருக்காங்க இல்லையா, அதாங்க அந்த ராணி. அவளை பார்த்தனா செம்ம மூடாயிட்டு அவ கட்டுல படுத்துட்டு தனக்கு தானே பண்ணிட்டே இருக்கும்போது இப்ப கொஞ்ச நேரத்துல அவங்க கணவரான அந்த ரகு அங்க வந்துருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் அவங்க கூட சேர்ந்து சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் செம்மையாவே காட்டியிருப்பாங்க. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டே இருக்கும்போது வழக்கம் போல இந்த ரகுக்கு டப்புன்னு முடிஞ்சிருமா, முடிஞ்ச உடனே செம்ம டென்ஷன் ஆகி இவ கத்த ஆரம்பிச்சிருவா, என் மாமனார் எவ்வளவு பெரிய வைத்தியர் தெரியுமா, வெளியூர்ல எல்லாம் வந்து மருந்து சாப்பிடுறாங்க, நீ அவரோட புள்ளையா இருந்துட்டு உன்னால ஒண்ணுமே முடியல, அட்லீஸ்ட் அவர்கிட்ட மருந்தாச்சும் வாங்கி சாப்பிட வேண்டியதானே, கண்ட்ரோலா பண்ண சொன்னா உன் இஷ்டத்துக்கு பண்ணி டப்புன்னு முடிச்சிடற, என்ன பார்த்தா அவனுக்கு மனுஷியா தெரியலையா அப்படி சொல்லிட்டு அவனை கண்ணாபனான்னு திட்டிட்டு அவ அங்கது போயிடுவாங்க. அவனும் என்ன பண்றது தெரியாம முகத்தை ஒரு மாதிரியா வச்சிருக்க. அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம ஹீரோடைய அவங்க அப்பா என்ன சொல்றாருன்னா, என்னப்பா இன்டர்வியூக்கு போன வேலை என்னாச்சு அப்படி சொல்லி கேட்கும் போது, இல்லப்பா இன்டர்வியூக்கு போயிருந்தேன், ஆனா அவங்க இன்னும் எனக்கு கூப்பிடவே இல்லை அப்படி சொன்னோடனே இதை கேட்ட அவரும், சரி ஓகே உனக்கு தான் வேலை கிடைக்கல, அதனால நான் என்ன சொல்றேன்னா, நீ பேசாம ஏன் நம்ம கிளினிக் வந்து எப்படியெல்லாம் மருந்து நான் தயாரிக்கிறேன் பார்த்துட்டு நீயும் அதுக்கப்புறம் இந்த வேலையை செய்ய அப்படி சொல்லும் போது, இதுக்கு அவன் அப்படியே திருத்தணும் முடிப்பானா. உடனே அங்கிருந்து வந்து அவங்க மனைவி, அடுத்தவங்களுக்காக மருந்து செய்ய கத்துக்கலனாலும் உனக்காகச்சும் மருந்து செய்ய கத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவ ஒரு மாதிரி அசிங்கப்படுத்திட்டு அங்கிருந்து போயிடுவாங்க. இப்படி இவங்க பேசிட்டே இருக்கும்போது இந்த சீன் எப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா நம்ம மாமா என்ன பண்ணுவாருன்னா, ஒரு புதுவிதமான ஒரு மருந்து கண்டுபிடிச்சு அதை இந்த வேலைக்காரி கையில கொடுத்துட்டு இதை என் உடம்புல அப்ளை பண்ண சொல்ல, இப்ப இந்த வேலைக்காரியும் அவருக்கு நல்லா உடம்பெல்லாம் மசாஜ் பண்ற மாதிரி இந்த சந்தனம் தேய்ப்பாங்க இல்லையா, அதே மாதிரி உடம்பெல்லாம் தேய்ச்சிட்டே இருக்கும்போது மாமாக்கு செம்ம மூடானதால இப்ப அந்த வேலைக்காரியும் மடியில உட்கார வச்சுட்டு அவர் எடுத்துட்டு வந்து அந்த மருந்து ஃபுல்லா அவ உடம்புல தடவை இவங்க ரெண்டு பேர் சேர்ந்து மாத்தி மாத்தி உடம்பெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு சும்மா செம்மையா மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம்ம ஹாட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படி இவங்க மேட்டர் பண்ணிட்டே இருக்கும்போது இதோட ஃபர்ஸ்ட் எபிசோடு முடிச்சிருப்பாங்க. அப்படியே செகண்ட் எபிசோடு பாத்தீங்கன்னா இவங்க அந்த மேட்டர் பண்றதாங்க காட்டுறாங்க. உள்ள இவங்க பண்ற சவுண்டு சும்மா வேற லெவல்ல கேக்குமா. இப்ப வெளியில பார்த்தனா இந்த ராணி இருக்காங்க இல்லையா, இவரோட மருமக, அவ ஜன்னல் வழியா உள்ள எட்டி பார்ப்பாங்க. பார்த்தவளுக்கு ஒரே ஷாக்கு. ஏன்னா அந்த மாமனார் சும்மா வெளுத்து வாங்கிட்டு இருப்பாரு அந்த வேலைக்காரியை வச்சு. இப்ப இவ என்ன சொல்லுவானா, என் மாமனார் இன்னும் இவ்வளவு நேரம் குதிரை ஓட்டுறாரு, இந்த வேலைக்காரிக்கு எங்க அதிர்ஷ்டம் இருக்கு, அவளை பாரு நல்லா என்ஜாய் பண்றாரு, அப்பா மாதிரி புள்ளையும் கிடையாது, புள்ளையால குதிரை வண்டி கொஞ்ச நேரம் கூட ஓட்ட முடியல, ஆனா அப்பா எவ்வளவு நேரம் ஓட்டுறாரு பாரு, சே நல்லா கொடுத்து வச்சோதான் அப்படி சொல்லிட்டு இவளும் மனசுல சில வருத்தத்தோட அங்கிருந்து போகும்போது இப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இப்ப இந்த சீன்ல பார்த்தனா நம்ம மருமக அங்க நடந்த மேட்டர் பார்த்துட்டு வந்தா இல்லையா, வந்தவளுக்கு உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆக கதவெல்லாம் சாத்திட்டு பெட்ரூம்குள்ள போனவ அவ தனக்கு தானே செம்மையா பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த சீன்ஸ் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேல சும்மா வெறியாவே எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இப்படி அவ வெறியா மேட்டர் எல்லாம் பண்ணி முடிக்கிற நேரம் பார்த்துட்டு இப்ப அந்த மாமா என்ன பண்ணுவாருன்னா, அவர் பாத்ரூம்ல இருந்துட்டு, மருமகளே சாப்பாடு ரெடி பண்ணு, எனக்கு ரொம்ப பசிக்குது, நான் குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்ல, அவளும் இந்த வந்துடுற மாமா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப வெளியே வந்தவ நேரா பாத்ரூம் போயிட்டு இந்த மாமனார் குளிக்கிறத பாத்துட்டு இருப்பாங்க. இப்படியே பார்த்துட்டே இருக்கும்போது இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா நம்ம வேலைக்காரி முதலாளிய மட்டும் என்ன சொல்லுவாங்கன்னா, முதலாளியம்மா நான் ஊருக்கு போக போறேன், எனக்கு ஒரு 2 நாள் லீவ் வேணும், எங்க மாமாவுடைய பையனுக்கு நிச்சயதார்த்தம் அப்படி சொல்லும்போது, அப்படியா ரொம்ப சந்தோஷமான விஷயம், 2 நாள் நீ 4 நாள் கூட எடுத்துக்கோ, ஒரு பிரச்சனையும் இல்ல அப்படி சொன்னதுக்கு அப்புறம் வேலைக்காரியும் நன்றி சொல்லிட்டு அங்கிருந்து போகும்போது, பரவாயில்ல நம்ம
அவளுக்கு ரொம்ப இடைஞ்சலா இருந்த வேலைக்காரி போயிட்டா. இதுக்கப்புறம் மாமாவை நாமளே பாத்துக்கலாம் அப்படி சொல்லிட்டு அவளும் ஒரு மாதிரியா போகும்போது அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பாத்தீங்கன்னா அந்த மாமனார் வெளியில உட்காந்துட்டு அவர் உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிட்டு இருக்கும்போது இப்ப அந்த இடத்துக்கு வந்த நம்ம மருமக மாமா கொடுங்க நான் தடவுறேன் அப்படி சொல்லும்போது இந்த சம்கேலி போனதுல இருந்து வேலையை ஒழுங்கா புரிய மாட்டேங்குது அப்படி சொல்லும்போது அதுக்கு அவன் என்ன சொல்லனா நான் தான் இருக்கேன் இல்லையா அப்படி சொல்லிட்டு இப்ப அவன் என்ன பண்ணனா அவகிட்ட இருந்து வாங்கின அந்த எண்ணெயை உடம்பெல்லாம் தேய்ப்பாங்க. அப்படி இவ தேய்க்கும் போது அவருக்கு தேவையில்லாத இடத்தெல்லாம் கை வச்சு தேய்ப்பாளா. இப்ப இவருக்கே புரியும் இவன் என்ன தப்பான நோக்கத்துல தேய்க்கிறான்னு. உடனே அவரும் டென்ஷன் ஆயிட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுவாருங்க. போனதுக்கு அப்புறம் இப்ப நம்ம மருமக என்ன சொல்லுவானா அப்படி என்ன மந்திரம் போட்டானே தெரியல அந்த வேலைக்காரி அவளை தவிர வேற யாரையும் இந்த மாமனார் பார்க்கவே மாட்டாரு அப்படின்னு அவ டென்ஷனா கத்திட்டே இருக்கும் போது இப்ப அந்த இடத்துக்கு அவர் வீட்டுக்காரர் வராருங்க. வந்தவர் அவளை பார்த்துட்டு ஆமா எதுக்காக இவ்வளவு கோவமா இருக்க என்ன மேட்ரு அப்படி சொல்லி கேட்கும் போது தேவையில்லாம பேசாத நான் ஏதோ ஒரு டென்ஷன்ல இருக்கேன் உனக்கு என்ன நீ இங்கிருந்து கிளம்பு அப்படி சொல்லிட்டு அவனை திட்ட அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா இங்க பாரு நான் என்ன சொல்ல வந்தேன்னா நாளைக்கு சஞ்சயும் அவளோட மனைவி தனிஷாவும் வராங்க அப்படின்னு சொன்ன உடனே நம்ம ஹீரோனிக்கு ஒரே சந்தோஷங்க. எது சஞ்சய் வராங்களா அப்படி சொல்லி கேட்ட உடனே ஆமா ஆமா அவங்க வராங்க அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்ப இந்த சீனோட கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா அந்த சஞ்சயோட மனைவியும் அவனையும் தாங்க காட்டுறாங்க. அவருடைய மனைவி துணி மாத்திட்டே இருக்கும்போது பின்னாடியே போன சஞ்சய் நீ ஏன் இவ்வளவு அழகா இருக்குன்னு எனக்கு தெரியல ஆனா உன்னை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு அப்படி சொல்லும் போது அதுக்கு அவளும் உனக்கு ஒரு மாதிரியா இருக்குன்னா என்ன தோணுதோ அதை செய்ய வேண்டியது தானே அப்படி சொன்னதுக்கு அப்புறம் இப்ப இவனு சும்மா இல்லாம அவர் மனைவியை வச்சு சும்மா வேற லெவல்ல மேட்டர் பண்ணுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் செம ஆட்டாவே எடுத்திருப்பாங்க. இப்படியே இவங்க ரெண்டு பேரும் ஒரு 10 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 2வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. வாங்க நம்ம கண்டினியூஸா 3வது எபிசோடும் பாத்திரலாம். இந்த 3வது எபிசோட ஸ்டார்டிங் சீன்ல பாத்தீங்கன்னா சஞ்சயோட மனைவி என்ன சொல்லுவாங்கன்னா இங்க பாருங்க நம்ம எவ்வளவு மருந்து ட்ரை பண்ணிட்டோம் ஆனா இருந்தாலும் குழந்தை பிறக்கல எனக்கு தெரிஞ்சு இந்த மருந்து வேலை செய்யலன்னு நினைக்கிறேன் அப்படி சொல்லும் போது அதுக்கு அவனும் ஆமா நானும் நிறைய மருந்து சாப்பிட்டேன் ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆக மாட்டேங்குது அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு இவன் என்ன சொல்லுவானா எனக்கு தெரிஞ்சு ப்ராப்ளம் உங்கள்கிட்ட இல்ல என்கிட்ட தான் இருக்கு நம்ம இதுக்கு ஏதாச்சும் ஒரு முடிவு எடுத்தே ஆகணும் அப்படி சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம பீர் சிங்க தாங்க காட்டுறாங்க. அவரை பார்த்தனா மருமகளை சாப்பாடு ரெடி பண்ணி வை அப்படி சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்ப இப்ப கொஞ்ச நேரத்துல அந்த இடத்துக்கு சஞ்சயும் நம்ம தனிஷாவும் வராங்க. அவங்கள பார்த்தோன்னே நம்ம ராணி ரகும் அவங்கள வரவேற்க வாங்க வாங்க உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆகுது அப்படி சொல்லும் போது ஆமாடா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு அப்படின்னு அவனு சொல்ல சரி ஓகே நீங்க பெட்டர் ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வாங்க நம்ம சாப்பிடலாம் அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேர்த்து உள்ள அனுப்பி வச்சதுக்கு அப்புறம் இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் அங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தனா தனிஷா அவ குளிச்சுட்டு ரெடியா இருக்கும் போது அங்க வந்து சஞ்சய் என்ன பண்ணுவானா அவளை கட்டி பிடிச்சி மூடி ஏத்த இப்ப இவ என்ன சொல்லுவானா முதல்ல நீ போய் குளிச்சுட்டு வா அதுக்கப்புறம் எதை வேணா பண்ணலாம் அப்படி சொல்லும் போது இல்ல இல்ல நான் முதல்ல ஒரு ரவுண்டு போய்க்கிறேன் அதுக்கப்புறம் நான் குளிக்கிறேன் அப்படி சொல்லிட்டு அந்த சஞ்சய் என்ன பண்ணுனா அவன் மனைவி கூட அந்த இடத்துல ஒரு ரவுண்டு போவாங்க. அப்படியே இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம பீர் சிங்கும் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனியும் அவங்க நண்பர்களும் உட்காந்துட்டு இருக்கும் போது இப்ப பீர் சிங் என்ன கேட்பாருனா என்ன சஞ்சய் உன்னோட ஒர்க் எல்லாம் எப்படி போகுது அப்படி சொல்லி கேட்கும்போது இல்லங்கப்பா நான் ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படி சொன்ன உடனே அதுக்கு பீர் சிங் என்ன சொல்றாருனா சரி ஓகே அப்படின்னா நம்ம ரகுவும் கூட பார்ட்னரா ஏத்துக்கிறியா அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நானும் இதுதான் யோசிச்சுட்டு இருந்தேன் கண்டிப்பா நாங்க 2 பேர் சேர்ந்து தொழில் பண்றோம் அப்படின்னு அவன் சொன்னதுக்கு அப்புறம் இந்த சீனை அப்படியே கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் பார்த்தனா நம்ம ராணி இருக்காங்க இல்லையா அவங்க அந்த சஞ்சய் கிட்ட தனியா கூப்பிட்டு பேசிட்டு இருக்கும் போது இப்ப அவ என்ன சொல்லனா உனக்கு நம்ம காலேஜோட நாட்கள்லாம் ஞாபகம் இருக்கா நீ கூட என் பாய் ஃப்ரெண்டா இருந்த டெய்லி எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் நீ நினைக்கிறப்பெல்லாம் என் கூட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு இருந்த இப்பயும் அதே மாதிரி பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு இவன் என்ன பண்ணனா அவனோட நெஞ்சில கை வச்சு தடவை உடனே அவனை டென்ஷன் ஆயிட்டான் ஏய் நீ என்ன பண்ற உனக்கு கல்யாணம் ஆச்சு எனக்கு கல்யாணம் ஆச்சு இப்படி தேவையில்லாத வேலை எல்லாம் பார்க்காத அப்படி சொல்லிட்டு அவன் சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லனா இங்க பாரு அதுக்கு என்ன கல்யாணம் தான் ஆச்சு நான் என்ன உன் கூட ரெகுலரா அதே மாதிரி பண்ண போறேன் ஒரே ஒரு முறை மட்டும் உன் கூட மேட்டர் பண்ணிக்கிறேன் அப்படின்னு அவன் சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லனா இங்க பாரு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம் எனக்கு இது பிடிக்காது இதுக்கப்புறம் இது மாதிரி பேசாத அப்படி சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போனதுக்கு அப்புறம் இவளுக்கு ரொம்ப அசிங்கமா போயிடுமா அப்படி இந்த சீனை கட் பண்ணிட்டு இப்ப அடுத்த சீன் தாங்க காட்டுறாங்க. இந்த சீன்ல பார்த்தோன்னா சஞ்சய் தனியா நின்று யோசிப்பாங்க இந்த ராணி ஏன் இப்படி நடந்துகிட்டா இதுக்கு முன்னாடி அவன் அதே மாதிரி நடந்துக்கவே மாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு இவன் யோசிச்சவன் அப்படியே வெளியே வரும்போது அப்படியே அந்த ராணியோட ரூம்ல காட்டுறாங்க. அவ கோமா நின்று இருக்கும்போது அங்க வந்து ரகு ஏன் என்னாச்சு ஏன் இவ்வளவு கோமா இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்க அவ்வளவு டென்ஷன் ஆயிட்டு இந்த சஞ்சயும் தனிஷாவும் பாத்தியா எவ்வளவு அழகா லவ் பண்ணிட்டு அவங்க வாழ்க்கையை நல்ல சந்தோஷமா கொண்டு போறாங்க ஆனா நீ இருக்க ஒன்னுத்துக்கும் புண்ணியம் இல்லாம அப்படி சொல்லும் போது நானும் உன்னை சந்தோஷமா தானே வச்சிருக்கேன் அப்படின்னு அவன் கேட்க எங்க நீ என்ன சந்தோஷமா வச்சிருக்க என மனதளவு சந்தோஷமா வச்சிருக்கல உடல் அளவும் சந்தோஷமா வச்சிருக்கல நல்லா கேட்டுக்கோ இன்னொரு முறை நான் சொல்றதை நீ கேட்கலான்னு வச்சுக்கேன் கண்டிப்பா நான் உன்னை விட்டு போயிடுவேன் அப்படின்னு இவங்க பேசுறத இந்த வெளியில நின்னுட்டு இந்த சஞ்சய் என்ன பண்ணுவானா இதெல்லாம் கேட்டுருவாங்க. கேட்டவன் ஐயோ என்ன இவங்க பிரச்சனை இவ்வளவு பெருசா இருக்கு அதுவும் இந்த ராணி இது மாதிரி எல்லாம் பேசவே மாட்டா இவங்களுக்குள்ள வேற ஏதோ பிரச்சனை இருக்கு நம்ம இதை தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவன் நேரா உள்ள போனவன் கது சாத்திட்டு அவ பக்கத்துல உட்காந்துட்டு ஏ ராணி என்னதான் உனக்கு பிரச்சனை அப்படி சொல்லி கேட்கும் போது அவ்வளவு சைலண்டா இருப்பாளா. உடனே வேணா சொல்லணும்னா இங்க பாரு நீ எதுவா இருந்தா என்கிட்ட சொல்லு நான் அதை தீர்த்தி வைக்கிறேன்
நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு எங்களுக்கு கல்யாணம் ஆனதுல இருந்து அவன் இது வரைக்கும் என் கூட முழுசா ஒழுங்கா மேட்டர் பண்ணதே கிடையாது. அவனால என்னை திருப்தி படுத்தவே முடியல. இப்படியே இருந்துச்சுன்னு வச்சுக்கேன் கண்டிப்பா நான் அவனை விட்டு போயிடுவேன் அப்படி சொல்லும்போது அதுக்கு அவனு இங்க பாரு என்னால உன் வாழ்க்கை வீணாக கூடாதுன்னு தான் நான் பாக்குறேன் அப்படின்னு இவன் சொல்ல அதுக்கு அவன் என்ன சொல்லுவானா, இங்க பாரு ஒரே ஒரு முறை மட்டும் உன்னுடைய பழைய லவ் எனக்கு கொடு, அதுக்கப்புறம் நான் சத்தியமா அவனை தொந்தரவு பண்ண மாட்டேன் அப்படி சொல்லிட்டு இப்ப அவனை டப்புன்னு இழுத்து வச்சு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அவளுடைய வீட்டுக்காரனால முடியாததால சோ இவனுடைய பழைய காதலா அதாவது இவளுடைய எக்ஸ் தாங்க இவன். இப்ப அவனை எப்படியோ பேசி கீசி கன்வின்ஸ் பண்ணி அவன் கூட சேர்ந்து மேட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இந்த சீன்ஸ் எல்லாம் சும்மா வேற லெவல் எடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு ஹாட்டாவே இருக்கும். இப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 15 நிமிஷமா மேட்டர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இதனோட 3வது எபிசோடு முடிச்சிருப்பாங்க. கூடிய சீக்கிரத்துல அடுத்த வீடியோ இருந்துச்சுன்னா அதுவும் நம்ம சேனல்ல பார்த்தலாங்க. இதனோட வருது நான் உங்கள் மிஸ்டர் பிஜே. தேங்க்யூ காய்ஸ்.